நாம இன்னைக்கு பார்க்க போறது த கேம் அப்படிங்கிற ஒரு வெப் சீரிஸ் தாங்க. கதைக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க இந்த சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கிற பெல் அடிச்சு விட்டு அதுல ஆல் நோட்டிபிகேஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படியே வீடியோக்கு கீழே இருக்கிற ஹைப்பையும் கொடுத்து விட்டீங்கன்னா வீடியோ இன்னும் நிறைய பேருக்கு ரீச் ஆகுங்க. சரி, இப்ப கதைக்குள்ள போலாமா? சீரிஸோட ஓப்பனிங்லயே கடற்கரையில ஒரு பொண்ணு பேச்சு மூச்சு இல்லாம கிடக்காங்க. அது அங்க இருக்கிற மக்கள் பார்க்க ஒரே பரபரப்பா அவங்க கிட்ட ஓடி வராங்க. ஆனா அவங்க கிட்ட எந்த ரெஸ்பான்ஸும் இல்ல. அது வேற யாரும் இல்லங்க, இந்த சீரிஸோட ஹீரோயின் தான். பேரு காவ்யா. ஒரு கேமிங் கம்பெனில கிரியேட்டரா இருக்காங்க. அது மட்டும் இல்லாம இன்ஸ்டாகிராம்லயும் கண்டென்ட் கிரியேட்டரா இருக்காங்க. அடிக்கடி அவங்க மனசுக்கு தோன்றத ரீல்ஸா போடுவாங்க. அவங்க பேசுற கண்டென்ட் சில பேருக்கு பிடிக்கும், சில பேருக்கு பிடிக்காது. அதுவும் ஒரு பொண்ணு அவ ஒப்பீனியன் சொல்றது சில கும்பலுக்கு சுத்தமா பிடிக்காது. அவங்க எல்லாம் கமெண்ட்ஸ்ல எப்ப பார்த்தாலும் இவங்களை கழுவி கழுவி ஊத்துவாங்க. அதெல்லாம் இவங்க ஒரு பெரிய விஷயமாவே எடுத்துக்கிறது இல்ல. இவர் தான் காவியா வேலை பார்க்குற கம்பெனியோட மேனேஜர். அடுத்து வரப்போற ஒரு கேமிங் ஈவென்ட்ல அவங்க இப்ப கிரியேட் பண்ணிட்டு இருக்க கேமை லான்ச் பண்றதை பத்தி டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. மேனேஜர் மீட்டிங் முடிஞ்சதுக்கு அப்புறம் காவியாவுக்கு ஒரு ஆன்லைன் இன்டர்வியூ இருக்குன்னு மேனேஜர் அவங்கள ஜாயின் பண்ண சொல்றாரு. காவியாவோட ஹஸ்பண்ட் அனுப்பும் இங்க தாங்க வேலை பார்த்துட்டு இருக்காரு. ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேரும் ஒரே இடத்துல தான் வேலை பார்த்துட்டு இருக்காங்க. இவர் இந்த கம்பெனியோட ஒன் ஆஃப் த பெஸ்ட் கிரியேட்டர்னே சொல்லலாம். ஆனா ரெண்டு பேரும் வேற வேற டீமுங்க. ஹீரோ காவியாவோட இன்டர்வியூக்கு வாழ்த்துக்கள் சொல்லி அனுப்பி வைக்க அவங்களும் ஆன்லைன் இன்டர்வியூல வந்து ஜாயின் ஆகுறாங்க. அதுல இவங்கள மாதிரியே வேற வேற கம்பெனிஸ்ல வேலை பார்க்குற கிரியேட்டர்ஸும் இருக்காங்க. இந்த மூணு பேருமே இப்ப அடுத்து கேமிங்காக கொடுக்க போற ஒரு அவார்டுக்கு நாமினேட் ஆயிருக்காங்க. அதனாலதான் இவங்க மூணு பேரையும் இந்த இன்டர்வியூக்கு கூப்பிட்டுருக்காங்க. ஆரம்பம்லாம் நல்லா தான் இருக்கு. ஆனா ஹீரோவும் இவங்களும் ஒரே கம்பெனில வேலை பார்க்கறது, அப்புறம் பெஸ்ட் கிரியேட்டர் அவர் இருக்கிறப்ப இவங்க கிரியேட் பண்ண ஒரு கேமுக்கான அவார்டுக்கு நாமினேட் ஆயிருக்கிறது அப்படின்னு அதை பத்தி பேச ஆரம்பிச்சு அப்படியே பர்சனல் டாபிக் உள்ள போயிடுதா. அதுல காவியாக்கு எரிச்சலாக ஆரம்பிச்சிடுது. ஏன் பொண்ணுங்க எல்லாம் தனியா சாதிக்க கூடாதா? அது உங்களுக்கு பொறுக்காதே அப்படின்னு அவங்கள திட்டி விட்டுட்டு இன்டர்வியூல இருந்து பாதியிலேயே வெளில வந்துடுறாங்க. அது மட்டும் இல்லாம அன்னைக்கு ஒரு பெரிய சம்பவம் வேற நடந்துடுது. அந்த கம்பெனியோட மாஸ்க் மேகம் அப்படிங்கிற ஒரு கேமால ரோட்ல ரெண்டு பேர் ஆக்சிடென்ட் ஆகி செத்துட்டதா நியூஸ் வருது. ஹீரோ தாங்க இந்த கேமை கிரியேட் பண்ணது. இந்த கேமால தான் இந்த கம்பெனியே பெரிய லெவலுக்கு போச்சு. இப்ப அதுல இப்படி ஒரு பிரச்சனை ஆயிடுச்சு. சில வருஷத்துக்கு முன்னாடி போக்கிமான் பிடிக்கிறேன்னு ரோட்ல நிறைய பேர் போய் செத்துட்டு இருந்தாங்கல்ல, அதை தான் இவங்க மாஸ் மேகம்னு வச்சிருக்காங்க. அன்னைக்கு முழுக்க இந்த நியூஸ் தான் போயிட்டு இருக்கு. ஆனா விளையாடுறவங்க டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் படிச்சுட்டு தானே விளையாடுறாங்க. அதனால அவங்க செத்தா நம்ம ஒன்றும் பண்ண முடியாதுன்னு அவங்க வேலையை பார்க்க ஆரம்பிச்சிடுறாங்க. ஆனா அன்னைக்கு நைட்டே ஒரு ஹேக்கர் அந்த கேமை காவியாவோட போன்ல ஏத்தி விட்டுறான். இவங்கள ட்ரால் பண்றதுக்குனே ஆன்லைன்ல வெட்டி பசங்கன்னு ட்ரால் பேஜ் ஒன்னு இருக்குங்க. அதுவும் டார்க் வெப் மூலியமா செயல்பட்டு இருக்காங்கன்னு பாத்துக்கோங்களேன். அன்னைக்கு யூடியூப் இன்டர்வியூல பேசின அன்னைக்கு நைட்டே அவங்கள ஆன்லைன்ல வச்சு ட்ரால் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. அதை பார்த்துட்டு டீம்ல இருக்கிற பொண்ணு அப்புறம் ஹீரோ எல்லாம் லீகலா ஏதாவது பண்ணலாம்னு காவியாவுக்கு சப்போர்ட் பண்றாங்க. சில பேர் இவளுக்கு இதெல்லாம் தேவைதான்னு அப்போஸும் பண்றாங்க. ஆனா அவங்கள ட்ரால் பண்ணிக்கிட்டே இருக்கிறது ஹீரோவுக்கு பயங்கர அப்செட் ஆகுது. இருந்தாலும் காவியா நம்ம இதெல்லாம் கடந்து தான் போகணும்னு அதெல்லாத்தையும் பெருசா எடுத்துக்கிறது இல்ல. சொல்ல போனா ஹீரோவுக்கு குழந்தை பெத்துக்கணும்னு ரொம்ப ஆசை. ஆனா காவியாவுக்கு அவங்க கரியர்ல நிறைய சாதிக்கணும்னு ஆசை. அதனால இப்போதைக்கு குழந்தைய பத்தி யோசிக்க வேணாம்னு அவரோட ஆறுதலுக்காக அப்பப்ப ரொமான்ஸ் மட்டும் நடக்குது. அதுவும் அது முடிஞ்சோன குழந்தை எதுவும் ஃபார்ம் ஆயிடக்கூடாதுன்னு காவியா மாத்திரை வேற போட்டுக்கிறாங்க. கட் பண்ணா அடுத்த நாள் ஃப்ரண்ட் பேஜ்ல காவியாவோட போட்டோ போட்டு ஒரு மேகசின் வருதுங்க. அத டீம்ல இருக்கிற பொண்ணு அவ்வளவு ஹாப்பியா கொண்டு வந்து காட்ட அதை பார்த்து அந்த டீம்ல இருக்க கார்த்திகே வயிறு எரிய ஆரம்பிச்சிடுது. இங்க டேனின்னு ஒரு இன்டர்ன் இருக்காங்க. அவனுக்கு ஹேக்கிங்லாம் தெரியும். காவியாவுக்கு ஹெல்ப் பண்றதுக்காக ட்ரோல் பண்ணவங்களை ட்ராக் பண்ணவன் அந்த கும்பல் டார்க் வெப்ல ஒரு குரூப்பே ஃபார்ம் பண்ணி இந்த வேலையை பார்த்துட்டு இருக்கிறதா சொல்றான். டார்க் வெப் அளவுக்கு இறங்கி வேலை பார்க்கறது காவியாவுக்கு பயங்கர ஷாக் ஆகுது. அன்னைக்கு காவியாவோட அக்கா பொண்ணுக்கு பர்த்டேங்கிறதால காவியாவும் ஹீரோவும் காவியாவோட அம்மா வீட்டுக்கு வராங்க. அக்கா புருஷன் அக்காவை விட்டுட்டு வேற ஒரு லேடி கூட கல்யாணம் பண்ணிட்டு போனதால அக்கா இறந்துட்டாங்க. அதனால அவங்க பொண்ணு தாராவும் பாட்டியும் மட்டும் தான் இருக்காங்க. அக்கா இறந்ததால அக்கா புருஷன் மேல கோர்ட்ல கேஸ் போயிட்டு இருக்கு. அதனால தாராவும் அவங்க அப்பாவும் மீட் பண்ணிக்க கூடாதுன்னு கோர்ட்ல ஆர்டர் வேற கொடுத்திருக்காங்க. தாராவுக்கு இப்படி அப்பாவும் அம்மாவும் இல்லாததால காவியா தாராவை அவங்க பொண்ணு மாதிரி பாத்துக்கிறாங்க. பர்த்டேக்கு கேக் கட்டிங்லாம் பண்ணிட்டு அவளுக்கு ஒரு போனை கிஃப்டா பிரசன்ட் பண்றாங்க. இந்த போனால தான் இந்த பொண்ணுக்கு பல பிரச்சனை வரப்போகுது. அதை அடுத்தடுத்து பார்ப்போம். அதுக்கப்புறம் அன்னைக்கு நைட் எல்லாரும் அவார்ட் ஃபங்க்ஷன்ல ஒண்ணு கூடுறாங்க. காவியாவும் ரெடி ஆகி ஃபங்க்ஷனுக்கு வர அவங்க உள்ள வந்தோடனே ஆர்ஐபின்னு போட்டு ட்ரால் பண்ணி வெட்டி பசங்க குரூப்ல இருந்து ஒரு போஸ்ட் வருது. அதுவும் எவனோ லைவா போட்டோ எடுத்து உடனே மீம் போட்டிருக்காங்க. ஆனா அது யார் பண்ற வேலைன்னு அவங்களுக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. இந்த கேமிங் அவார்டுக்கு 3 பேர் நாமினேட் ஆகியிருந்தாங்கல்ல, அதுல காவியா தான் அவார்ட் வின் பண்றாங்க. காவியான்னு அவங்க பேரை கேட்டோடனே அவங்களுக்கு பயங்கர ஷாக் ஆகுது. மீதி 2 நாமினிஸ்க்கு வயிறு எரிய ஆரம்பிச்சிடுது. காவியா ஹாப்பியா அவார்டு வாங்குறதுக்காக ஏஞ்சி போக அவங்களோட ஹேண்ட் பேக் கீழே விழுகுது. அப்ப ஹீரோ அதுல இருந்த டேப்லெட்டை பாத்துறாருங்க. அவார்டு வாங்குறதுல காவியாவுக்கும் அவங்க டீமுக்கும் பயங்கர ஹாப்பியா இருக்கு. ஆனா ஹீரோ அந்த டேப்லெட்டை பார்த்ததால பயங்கர அப்செட் ஆயிடுறாரு. ஃபங்க்ஷன் முடிஞ்சு போறப்ப ஹீரோ அந்த டேப்லெட்டை பத்தி கேட்க அவங்க நான் நிறைய சாதிக்கணும், அதுக்கப்புறம் தான் குழந்தைன்னு சொல்றாங்க. இவரு ஏற்கனவே 2 வருஷத்துக்கு மேல ஆயிட்டதால சீக்கிரமே குழந்தை வேணும்னு கேக்குறாரு. இதுல 2 பேருக்கும் பயங்கரமா வாக்குவாதம் ஆக காவியா காரை நிறுத்த சொல்லி அதுல இருந்து இறங்கிடுறாங்க. அவார்டு வாங்கின அன்னைக்குன்னு பார்த்து இப்படி ஆர்குமெண்ட் ஆயிடுச்சா, அதனால அவங்க எனக்கு மூட் அவுட்டா இருக்கு, நான் என் ஃப்ரெண்டு மேகனாவை பார்க்க போறேன், நீ வீட்டுக்கு போ நான் வரேன்னு சொல்லிட்டு அவார்டையும் கையிலேயே தூக்கிட்டு ஆட்டோ ஏறி போயிடுறாங்க. அவங்க ரெகுலரா போற பப்புக்கு மேகனாவை வர சொல்லி மெசேஜ் பண்ண அவங்களும்
கொஞ்ச நேரத்திலே நாங்க வரதா மெசேஜ் பண்றாங்க. பப்புக்கு வந்தவங்க ஃப்ரெண்டுக்கு வெயிட் பண்ணிக்கிட்டு சரக்கு அடிச்சிட்டு இருக்க எவனோ மாஸ்க் மேகம் கேமோட மாஸ்க போட்டுக்கிட்டு பக்கத்துல வந்துட்டு போறான். அதுல அடுத்த கொஞ்ச நேரத்திலேயே அவங்களுக்கு சட்டுன்னு போதை தலைக்கு ஏறிடுது. அப்ப கரெக்டா திமிங்கலத்தை கண்டுபிடிக்க போலாம்னு மேகனா கிட்ட இருந்து கேம் இன்வைட் வர உடனே காவியா அந்த இன்வைட் அக்செப்ட் பண்ணிட்டு தள்ளாடிக்கிட்டே அங்க இருந்து கிளம்பிடுறாங்க. போயிட்டு இருக்கப்ப வழியில மாஸ்க் போட்ட 2 பேர் அவங்க கிட்ட வராங்க. அந்த சீன்ல இருந்து கட் பண்ணா அப்படியே பீச்ல கிடக்காங்க. இந்த சீன் தாங்க சீரியஸோட ஆரம்பத்துல பார்த்தது. பப்ளிக் பார்த்துட்டு போலீஸ் கிட்ட இன்ஃபார்ம் பண்ணதால இது போலீஸ் கேஸ் ஆயிடுது. காவியா ஹாஸ்பிட்டல்ல கண்ணு முழிச்சோன்னே இன்ஸ்பெக்டர் வந்து என்ன நடந்துச்சுன்னு கேட்க காவியா நடந்ததெல்லாம் சொல்றாங்க. ஆனா அவங்களுக்கு சரக்கு அடிச்சதுக்கு அப்புறம் என்ன நடந்துச்சுன்னு எதுவுமே ஞாபகம் இல்ல. அதோட அவங்க பீச்ல கிடந்ததே போலீஸ்காரங்க சொல்லிதாங்க அவங்களுக்கு தெரியுது. இது ரேப் கேஸா என்னன்னு கூட தெரியாததால காவியாவோட சாம்பிள்ஸ் எடுத்து டெஸ்டிங்க்கு அனுப்பியிருக்காங்க. சொல்ல போனா நைட்டு இவங்களுக்கு ரிப்ளை வந்தது அவங்க ஃப்ரெண்ட் அனுப்பின மெசேஜே இல்லங்க. எல்லாத்துக்கும் மேல இவங்க போன்ல கேமே கிடையாது. ஆனா நைட்டு கேமுக்கான இன்வைட் வந்துச்சு. அது என்ன கேம் என்ன இன்வைட்னு விசாரிக்க அப்பதான் அந்த கேமை கிரியேட் பண்ணது ஹீரோ தான் இன்ஸ்பெக்டருக்கு தெரிய வருது. அதுல அவங்களுக்கு ஹீரோ மேல லைட்டா சந்தேகம் வர ஆரம்பிக்குதுங்க. சரி போனை கொடுங்க அந்த மெசேஜ் இன்வைட் எல்லாம் செக் பண்ணி பாப்போம்னு கேட்க அப்பதான் அவங்க போனும் பர்சும் மிஸ் ஆயிருக்கிறதையே கவனிக்கிறாங்க. அதோட ஹீரோ காவியாவுக்கு வர ஆன்லைன் அபியூஸை பத்தி சொல்ல இன்ஸ்பெக்டர் இந்த கேஸை இன்னும் சீரியஸா எடுத்துக்கிறாங்க. அதுக்கப்புறம் காவியா ஹாஸ்பிட்டல்ல இருந்து டிஸ்சார்ஜ் ஆகி 2 பேரும் வீட்டுக்கு வராங்க. காவியா ரொம்ப டயர்டா இருக்கிறதால நான் போய் குளிக்கிறேன்னு குளிக்க அப்ப மாஸ்க் போட்ட ஒருத்தன் அவங்களை அடிக்கிற மாதிரியும் தப்பா நடந்துக்கிற மாதிரியும் மெமரி வந்துட்டு போகுது. அப்பதாங்க அவங்களுக்கு நம்மள யாரோ பிளான் பண்ணி அபியூஸ் பண்ணிருக்காங்கன்னு தெரிய வருது. காவியா வேற நைட் அவார்ட் வாங்கினாங்கல்ல, அதனால வாழ்த்துக்கள் சொல்லிட்டு போலாம்னு பாட்டியும் அக்கா பொண்ணு தாராவும் வராங்க. அப்பதான் அவங்களுக்கு இன்னொரு ஷாக்கு. போனு பர்சு மட்டும் இல்லங்க அவார்டும் மிஸ் ஆயிடுச்சு. பொண்ணு அடிபட்டு இருக்கிறத பார்த்துட்டு பதறி போய் என்னாச்சு ஏதாச்சுன்னு அம்மா கேட்டுட்டு இருக்க இந்த தாரா பாட்டுக்கு ஓரமா போய் யாரு கூடயோ சாட் பண்ண ஆரம்பிச்சிடுது. இந்த பொண்ணுக்கு 15 வயசு தாங்க ஆகுது. அப்பாவும் அம்மாவும் இல்லாம வீட்டுல ரொம்ப தனிமையா இருக்கிறதால பாட்டி இவளை ஸ்விம்மிங் கிளாஸ்க்கு சேர்த்து விட்டுருக்காங்க. பார்த்தா அங்க எல்லா பொண்ணுங்களும் குட்டையா ட்ரெஸ் போட்டுட்டு இருக்கப்ப இவன் மட்டும் ஃபுல்லா கவர் பண்ணி ட்ரெஸ் போட்டு இருக்கிறதால எல்லாரும் பயங்கரமா புள்ளி பண்ண ஆரம்பிச்சிடுறாளுங்க. அது தாராவுக்கு இன்னும் ரொம்ப மன உளைச்சல் உண்டாக்கிடுதுங்க. இந்த மாதிரி சமயத்துல தான் ஒரு சாட்டிங் ஆப்ல தேவுங்கிற பையன் கிட்ட இருந்து ரெக்வஸ்ட் வருது. ப்ரொஃபைல் பிக்சரை பார்த்தோன்னே அவனை ரொம்ப பிடிச்சு போக அக்செப்ட் பண்ணி அவன் கூட பேச ஆரம்பிக்கிறா. இன்னொரு பக்கம் காவியாவோட மிஸ் ஆன பர்ஸ்ல இருந்து ஏடிஎம் கார்டை ட்ராக் பண்ணதுல அந்த கார்டுல இருந்து 5000 ரூபாய் எடுத்திருக்காங்கன்னு தெரிய வருது. மத்தபடி அதுல இருந்து வேற எந்த அமௌண்ட்டும் எடுக்கலங்க. அதே சமயம் காவியா அன்னைக்கு வந்த பப்புக்கு வந்து விசாரிச்சு சிசிடிவி ஃபுட்டேஜை செக் பண்ணி பாக்குறாங்க. அதுல எவனோ மாஸ்க் போட்ட ஒருத்தன் அவங்க சரக்குல ஏதோ மிக்ஸ் பண்ணிட்டு போறான். இந்த விஷயத்தை இன்ஸ்பெக்டரை கூப்பிட்டு அவங்க கிட்ட இன்ஃபார்மும் பண்ணிடுறாங்க. காவியா அட்டாக் ஆனதுல இருந்து வீட்டுல ரெஸ்ட்ல தான் இருக்காங்க. ஆனா இந்த பிரச்சனையை பத்தி மட்டும் யோசிச்சுட்டு இருந்தா இன்னும் ஸ்ட்ரெஸ் ஆயிடும்னு நினைச்சவங்க பழைய மாதிரி ஆபீஸ்க்கு வர ஆரம்பிக்கிறாங்க. எல்லாரும் அவங்களுக்கு ஆறுதல் சொல்றாங்க. மேனேஜரும் இன்னும் ரெஸ்ட் எடுத்துட்டு வந்திருக்கலாமேன்னு கேக்குறாரு. ஆனா இந்த கேஸ்ல தேவையில்லாம நம்ம கேம் பேரை இழுக்காதேன்னு சொல்றாரு. அவருக்கு அவரோட கவலை. அதுல காவியாக்கு காண்டாயிடுது. அங்க இருந்து ஏஞ்சி போயிடுறாங்க. தனியா வந்து ரொம்ப சோகமா உட்கார்ந்துருக்க அவங்க டீம்மேட் வந்து அவங்களுக்கு ஆறுதல் சொல்றாங்க. கூடவே ஒரு ஷாக்கான நியூஸையும் சொல்றாங்க. டார்க் வெப்ல காவியாவோட ரொம்ப ஆபாசமான போட்டோலாம் இருக்கிறதா டேனி சொன்னதா சொல்றாங்க. அதை கேட்டு ஷாக் ஆகி உடனே அவன் கிட்ட வந்தவங்க அவங்கள அபியூஸ் பண்ற கேங்க ட்ராக் பண்ணி சொல்ல முடியுமான்னு கேக்குறாங்க. அவனும் கண்டுபிடிச்சு தரதா சொல்றான். அதோட காவியா வேற இந்த பிரச்சனையினால வீடியோ போடுறதே மறந்துட்டாங்களா, அதனால இப்படி இருந்தா சரியா வராது, நம்ம பழைய மாதிரி இருப்போம்னு முடிவு பண்ணவங்க உடனே இன்ஸ்டால லைவ் போடுறாங்க. அவங்களுக்கு நடந்த அபியூஸ பத்தி சொன்னவங்க எல்லா பெண்களையும் சேஃபா இருந்துக்க சொல்றாங்க. அதுல கூட வழக்கம் போல சில பேரு உனக்கு இதெல்லாம் வேணும்னு கழுவி கழுவி ஊத்துறாங்க. நிறைய பேர் சப்போர்ட்டும் பண்றாங்க. அதுலயும் உங்களை மாதிரியே இருக்கிற ஒரு இன்ஃபுளுசர் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணி வீடியோ எல்லாம் போடுறாங்க. அதுக்கப்புறம் அடுத்த நாள் 2 பேரும் தூங்கி எந்திரிக்க அப்ப யாரோ பெல் அடிக்கிற சத்தம் கேக்குது. வெளில வந்து பார்த்தா ஒரு கவர் இருக்கு. எடுத்தா உள்ள காவியாவோட ஹீல்ஸ் இருக்கு. அதுவும் ரொம்ப ரத்தமா இருக்கு. அதை பார்த்து 2 பேருக்கும் அப்படியே தூக்கி வாரி போட்டுருதுங்க. 2 பேரும் அது யாரோட ரத்தம் என்னன்னு புரியாம அதை போலீஸ் கிட்ட கொடுக்குறாங்க. செக் பண்ணி பார்த்தா அது வெறும் கலர் வாட்டர் தான் சொல்லிடுறாங்க. இவங்களை பயமுறுத்துறதுக்காக யாரோ பண்ணிருக்காங்க. அதே சமயம் டேனி டார்க் வெப்ல வெட்டி பசங்க குரூப்பை ட்ராக் பண்ணதுல கிட்டத்தட்ட அவங்களோட லொகேஷனை கண்டுபிடிச்சிடறான். எவன்டா அதுன்னு பார்த்தா அது இவங்க டீம்ல இருக்கிற கார்த்தின்னு சொல்றாங்க. அதுவும் அவனோட வீட்டுல இருந்தும் இந்த ஆபீஸ் லொகேஷன்ல இருந்தும் தான் லாஸ்டா போட்ட வீடியோ போஸ்ட் ஆயிருக்குன்னு சொல்றாங்க. யார் பண்றாங்கிறத கண்டுபிடிச்சிட்டாங்க. ஆனா அவன் எதுக்காக இவ்வளவு மோசமான வேலையை பார்த்திருக்கான்னு அவங்களுக்கு ஒண்ணுமே புரியல. இந்த விஷயத்த ஹீரோ கிட்ட சொல்ல அவர் உடனே நம்ம போலீஸ் கிட்ட போலாம்னு சொல்றாரு. ஆனா காவ்யா எனக்கு என்னமோ அவனா இருப்பான்னு தோணல, இன்னும் டீப்பா செக் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணிக்கிறேன்னு சொல்றாங்க. இதெல்லாம் நடந்துகிட்டு இருக்க அதே நேரம் விக்ரம்னு ஒருத்தர் இந்த கம்பெனில வந்து ஜாயின் பண்றாரு. காவ்யா கூட இன்னும் 2 கேம் கிரியேட்டர்ஸ் நாமினேட் ஆகியிருந்தாங்கல்ல, அதுல ஒருத்தர் தான் இந்த விக்ரம். அவர் வேலை பார்க்குற இடத்த விட இங்கே நல்ல சேலரிங்கிறதால இங்கே வந்து ஜாயின் பண்ணிட்டாருங்க. ஹீரோட டீம்ல தான் ஜாயின் பண்ணிருக்காரு. வந்த அன்னைக்கு அங்க காவ்யாவை பார்க்க அவங்க அவார்ட் வின் பண்ணதுக்கு வாழ்த்துக்கள் சொல்லிட்டு போறாப்ல. இதுக்கு இடையில டேனி டார்க் வெப்ல கண்டுபிடிச்சத கிராஷ் வெரிஃபிகேஷன் பண்ணதுல அது காவ்யாவோட டீம்ல இருக்கிற கார்த்தி தான் கன்ஃபார்ம் ஆயிடுது. அதனால இதுக்கு மேல வெயிட் பண்ண வேணாம்னு நேரா அவங்கிட்டே வந்துடுறாங்க. அவங்க கிட்ட காவ்யாவோட மீம்ஸை காட்டி ஏன்டா அப்படி பண்ணனு கேட்க அவன் உடனே பதற ஆரம்பிச்சிடுறாங்க. இந்த பையன் காவ்யாவை சுத்தமா பிடிக்காததால சும்மா அவங்கள கலாய்ச்சி ஃப்ரெண்ட்ஸ் கூட மீம்ஸை ஷேர் பண்ணிருக்கான். அது எப்படி பப்ளிக் ஆயிடுச்சு. அதோட நான் ஒரிஜினல் வீடியோவை டெலீட் பண்ணிட்டேன், ஆனா யாரோ டார்க் வெப்ல போட்டாங்கன்னு சொல்றான். அவன் நான் பண்ணது தப்புதான்னு ரொம்ப கெஞ்ச காவ்யா அவனை ஒண்ணுமே செய்யாம இனிமே இப்படி பண்ணாத ஒழுங்கா இருந்துக்கன்னு வார்னிங் மட்டும் கொடுத்துட்டு போயிடுறாங்க. இதுக்கிடையில காவ்யாவோட கார்டு மூலமா காசு எடுத்த ஏடிஎமோட சிசிடிவியை செக் பண்ணி பாக்குறாங்க. அதுலயும் மாஸ்க் போட்டு
போட்டிருக்கிறதால அது யாருங்கிறத கண்டுபிடிக்க முடியல. காசுக்காக பண்ணிருப்பாங்கன்னு பார்த்தா வெறும் 5000 தான் எடுத்திருக்காங்க. சரி திருட்டு கேஸ் மட்டும்னு பார்த்தா காவியா கிட்ட தப்பா நடந்திருந்திருக்காங்க அப்படின்னு போலீஸ்க்கே இது என்னன்னு ஒண்ணுமே புரியல. இன்னொரு பக்கம் தாராவோட ஆன்லைன் காதல் சாட்டு போன் கால்னு போயிட்டு இருந்தது. கொஞ்சம் கொஞ்சமா க்ளோஸ் ஆனதுல அவன் வீடியோ காலே பண்ண ஆரம்பிச்சிடறான். முதல் வீட்டை சுத்தி காட்டுன்னு சொல்ல அவளும் எல்லாத்தையும் சுத்தி காட்டுறா. இப்ப அவளை முழுசா பாக்கணும்னு வேற மாதிரி பேச ஆரம்பிக்க தாரா டக்குன்னு காலை கட் பண்ணிடுறா. இங்க திரும்ப காவியா பப்ல இருக்கிறவங்க கிட்ட விசாரிக்கிறதுக்காக வராங்க. போன தடவை வந்தப்ப இருந்த ஸ்டாஃப் இல்லாம இந்த தடவை புதுசா ஒரு ஸ்டாஃபையும் பாக்குறாங்க. இவங்களை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குன்னு கண்ணை மூடி யோசிக்க அன்னைக்கு நைட்டு தள்ளாடிக்கிட்டே போகும்போது ரோட்ல பார்த்தா ஞாபகம் வருது. அவங்க கிட்ட ஏதாவது உங்களுக்கு ஞாபகம் இருக்கான்னு கேட்க நீங்க கையில அவார்டோட போயிட்டு இருந்தீங்க, அப்புறம் அவங்க கூட மாஸ்க் போட்ட 2 பேர் இருந்தாங்க, 3 பேரும் பேசிக்கிட்டே போயிட்டு இருந்தீங்கன்னு சொல்றாங்க. எது பேசிக்கிட்டு போயிட்டு இருந்தோமா அப்படின்னு காவியாவுக்கு பயங்கர ஷாக் ஆயிடுது. இந்த விஷயத்த ஹீரோ கிட்ட வந்து சொல்ல எதுக்கு போலீஸ் பண்ண வேண்டிய வேலையெல்லாம் நீ ரிஸ்க் எடுத்து பண்ணிட்டு இருக்கேன்னு காவியாவை நினைச்சு ரொம்ப கவலைப்பட ஆரம்பிச்சிடுறாருங்க. நாளைக்கு 2 பேருக்கும் ஆனிவர்சரி வேற வருது. இந்த பிரச்சனையினால 2 பேருமே ரொம்ப டென்ஷனா இருக்கிறதால கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிட்டு வரலாம்னு காவியாவை பீச் ஹவுஸ்க்கு அழைச்சிட்டு போறாரு. 2 பேரும் ஆனிவர்சரியை நல்லா ரொமான்டிக்கா செலிப்ரேட் பண்றாங்க. அங்க நல்லா ரெஸ்ட் எடுத்து ரொமான்ஸ் பண்ணி நல்லா ரிலாக்ஸ் ஆயிட்டு 2 நாள் கழிச்சு ரிட்டர்ன் வந்துகிட்டு இருக்கு. அப்ப காவியாவுக்கு ஒரு வீடியோ வருது. என்னன்னு பார்த்தா காவியாவும் ஹீரோட ஃப்ரெண்டும் கட்டி பிடிச்சி கிஸ் அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. அது அவங்களுக்கு மட்டும் இல்ல, ஹீரோவுக்கு, மேனேஜருக்குன்னு மொத்த கம்பெனிக்கும் அந்த வீடியோ வந்திருக்கு. அதோட இந்த பார்ட் 2 முடியுதுங்க. இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. பிடிச்சிருந்தா லைக் போடுங்க. சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐக்கான மறக்காம தட்டி விட்டுருங்க.